வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். இறைவன் இருக்கான், அதான் உண்மை. தேடுதவங்களுக்கு தேடித்தான் ஆகணும். மனித கூட்டம் தேடித்தான் ஆகணும். அப்போ இறைவன் இருக்குது, அதுதான் சத்தியம். அது அன்புக்குள்ளே இருக்குது. கருவறைன்னு வச்சு கோயிலை கட்டினதே அதுக்குத்தான். தத்துவமாக அந்த காலத்துலேயே அடின்னு அடிச்சுட்டு போயிட்டான். தத்துவங்கள் குருவை பார்த்தா இறைவனை பார்க்கலாம், கருவறையை பார்க்கலாம். குருவை பார்க்கலாமா? என்னத்தை பார்த்தியா? சரி வாங்க, எப்படியாவது பார்க்கலாம், இருக்கட்டும். இறைவன் உடனே வருவார். எப்படி? செத்து கிடந்தால் வருவார். ஓ, கொஞ்சமாவது புரியுதா என்ன பேசுதோம்னு? நீங்கள் தூங்கும்போது இறைவன் வருவார். அப்போ நீங்கள் செத்துட்டீங்க. தூங்கும்போது நீங்கள் செத்துட்டீங்க, முழிச்ச உடனே பொழைச்சிட்டீங்க. இது நீ, இது நான். இது பகல்லையும் செத்து கிடக்கும். பகலில் இல்லை, முழிச்சிருந்தா செத்து கிடக்கும். முழிச்சிருந்தா செத்து கிடந்தாலும் அது பேரின்பத்துக்குள்ளே இருக்குது. அது எப்பவும் செத்தே கிடக்கு. எங்கே நின்னாலும் அதான் சொர்க்கம். அது இருக்க இடமே போதி மரம்னு அது சொல்லுது. அது இருக்க இடமே கருவறைன்னு சொல்லுது. அதனால் செத்து பார்த்துடணும். செத்து பார்த்துட்டா பிறந்துட்டான், 1.5 வயசு தாண்டிட்டான். இங்கே மாற்றி மாற்றி குழப்பிக்கிட்டே கிடக்கானுவோம். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு என்ன சொல்லுதான்னு புரியவே இல்லை. குருவை பார்த்தா கருவறையை பார்க்கலாம். கருவறையில் அன்புங்கிற புக்கில் இருக்கான். அந்த புக்கு உங்களுக்குள்ளே இருக்குது. அதை காமிக்கிறது தான் குருவோட வேலை. மறையும் குருன்னா வருவார் போவார்னு தேடிக்கிட்டு அலைஞ்சேன்னா, இல்லாதெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டேன்னா, இருக்க வேண்டியதை பார்க்காம பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. இது பேரின்பத்தில் இருக்குது. பாக்கிங்க நீங்கள் என்ன புயை உருவாக்கினாலும் சாவாமல் பிறக்கும். பார்த்துக்குங்க. ராத்திரி செத்தா தூங்குனா செத்ததுக்கு சமந்தான். முழிச்சிருந்தாலும் பகல்லையே முழிச்சிருந்தாலும் செத்ததுக்கு சமந்தான். அவன் தூங்குறதுக்கு சமந்தான். அதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. வச்சிடட்டுமா? நல்லா இருக்கியோ, கவனமாக இருக்கியோ, சிறப்பாக இருக்கியோ. நன்றி.